வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு பிளாக் பேரிஸுங்க. இது வந்துட்டு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் வீடியோ போட்டேன்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கே நினப்பில்ல. அதான் சரி இப்போ நம்ம ஒன்று செஞ்சு போடலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் அந்த சிகப்பாக இருக்குது. இதெல்லாம் காய்க்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னாக்கா எங்களுக்கு இலையுதிர் காலம் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் இதெல்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. நான் இப்போ தாங்க கொஞ்சம் பறித்து சாப்பிட்டேன். ஆனால் ரொம்ப பழுத்து போச்சு. எல்லாம் அப்படியே கையை வச்சோட அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்குது. பாருங்கள், விரலெல்லாம் பாருங்கள், ஒரு கலராக மாறி போச்சு. தெரியுதான்னு தெரியல, ரொம்ப தெரியலான்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குதுங்க. டேஸ்ட் வந்துட்டு நல்லா நல்லா கனிஞ்சு இருக்கிறத சாப்பிட்டோம்னாக்கா நல்லா சுவையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய இருக்குது. நான் என்னோடய நேபர் பசங்களை சில நேரம் எடுத்துக்க சொல்லுவேன், பறிச்சுட்டு போங்க அப்படி சொல்லிட்டு. நான் அந்த பசங்க வந்துட்டு சும்மா ஸ்கூல் விட்டு வந்த கையோடு கொஞ்சம் பறித்து அப்படியே சாப்பிட்டு போவாங்க சில நேரம். இது வந்துட்டு ஒரு பக்கம்தான், பின்னால் சைட்டில் போய் பார்க்கலாம். இது பின்புறத்து சைட்டுங்க. இப்போ பின்புறம்னாக்க அந்த கொடி படுறது இல்லையா, அதுக்கு பின்புறமாக இருக்கிறது. அதுதான் சொன்னேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் நிறைய தான் இருக்குது. சரிங்களா, இதுதான் இங்கே உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன். பழுத்துச்சுனாக்கா எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு. பாருங்கள், கருப்பாக முத்து முத்தாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இல்லை, நான் அந்த விதைகள் அப்படி மணல் மாதிரி கல் மாதிரி இருக்கும். சின்ன சின்ன கல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். பல்லுலலாம் கொஞ்சம் நல்லா மாட்டிக்கும். பல் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சுனாக்கா. வேறு என்ன, நான் இப்போ தாங்க ஒரு ஆல்மோஸ்ட் 4 கிலோமீட்டர் மாதிரி நடந்துட்டு வந்தேன். எனக்கு அந்த இடுப்பு வலி சொன்னேன் இல்லையா, அடி இடுப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு வாட்டி பிடிச்சது. இடுப்பு பிடிக்குதா முதுகு பிடிக்குது என்னமோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அது ஒரு சில வருஷத்துக்கு முன்னே இடுப்பு பிடிச்சது. அதுலேருந்து விடவே இல்லை. ஏதாவது ஒரு வழியில் இந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், திரும்ப வந்துடும். அந்த மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஆமாங்க, இப்போ இலையுதிர் காலம் வந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம நட்டு வச்ச செடிங்கள் எல்லாத்தையும் திரும்ப என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிற டைம் வந்துருச்சு. இங்கே அந்த பூண்டு, இந்த பாக்ஸில் பூண்டு நட்டுருந்தேன். அதுவும் ஒன்றும் நான் பறிக்கலைன்னு சொல்கிறேன். தோண்டி எடுக்கலை, பாப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஸ்ட்ராபெரிஸ் பாருங்கள், இதுவும் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா. இது அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்கும். ஆனால் துளுத்து வந்துடுங்க, நல்லா துளுத்து வந்துடும். இந்த செடியெல்லாம் எடுத்து நம்ம பக்குவப்படுத்தி திரும்ப எடுத்து வைக்க வேண்டியதான். உள்ளுக்கு வச்சோம்னாக்கா கேரேஜ் இருக்கு இல்லையா, அங்கே நான் நல்லா பதப்படுத்தி வைப்பேன். பதப்படுத்தி விற்கிறதா சொல்லுவாங்க. அந்த வேரெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு செடியெல்லாம் மேலே கிளையெல்லாம் உடச்சி அது ஒரு மாதிரி ரெடி பண்ணுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு தனி கலை தான். அதில் என்ன ஒரு சந்தோஷம்னாக்கா, அடுத்த வருஷம், அதாவது நம்ம திரும்ப எடுத்து நடும்போது துளிர்த்து வருது இல்லைங்களா, அது பார்க்க தாங்க சார் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு, அதாவது ஒரு வருஷம் அதை நல்லா காப்பாற்றி கொண்டுட்டு துளிர்க்க வச்சுட்டோம் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த புல் வகை இருக்கு இல்லையா, இது நம்ம வெளியிலேயே வச்சிடலாம், அதுவே தன்னாலே வந்துடும். அது பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு நான் அழகாக சேர்த்து வச்சுருப்பேன். ஒரு இடத்துல கராஜில் வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், பேன் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இலை கொட்டுனுச்சுனாக்கவே அந்த மாதிரி தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கு என்னமே குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய டாலியாவை பாருங்கள். ஓ, இது ஒன்று புதுசாக ஒன்று பூத்துருக்கு. நெல்லுங்க, வரேன், அப்படியே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பந்து மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு சில கிழங்கெல்லாம் கொடுக்குற அப்படி சொல்லிட்டு, 2 வகையான கிழங்கு கொடுக்குற அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நிறைய வச்சு என்ன பண்ண போகிறோம்,
அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தோம்னாக்கா அவங்க வச்சுப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய இருக்குது வெரைட்டிஸ். ஆனால் அந்த மனுஷி ஒன்று கூட சொல்லவே இல்லை. நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூட சொல்லலை. இங்கே உள்ளவங்களை அப்படி தாங்க, நம்ம கொடுக்குறத வந்துட்டு அழகாக வாங்கி வச்சுப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஒன்றுமே நம்மக்கிட்ட வராது. அதான் நான் என்ன நினச்சேன், சரி நம்ம இத்தனையும் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட. பாருங்கள், இதுவும் 2 செடி இருக்கா, இதையும் கொடுத்துருவேன், ஒன்று கொடுத்துடலான்னு இருக்கேன். நீங்கள் பாருங்கள், என்கிட்ட இன்னொரு இடத்துல இன்னொன்று இருக்குது, இதுவும் அதே தான். அதான் 2ல் 1 கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, இதுவும் என்கிட்ட 2 இருக்குது. இங்கே பாருங்கள், அதுவும் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்க ஒன்று. அப்புறம் இந்த மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள், இதோ இது இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அது 2ல் 1 எடுத்து கொடுத்துருவேன் நான். இப்போ இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு. எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது. இதை வந்துட்டு நான் கொடுக்குறப்பல இல்லை, இதை ஏன்னா ஒன்று தான் இருக்குது. மித்தபடி இதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்து சேகரித்து வச்சுக்க வேண்டியதான். இந்த சிகப்பு கலர்லேயும் 2 இருக்குது, பார்ப்போமே. அதான் அடுத்த வருஷம் எனக்கு என்ன ஒரு பிளான் இருக்குன்னாக்கா, முன்னுக்கு கொஞ்சம் வீட்டு முன்னுக்கு ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அங்கே கொஞ்சம் செடிங்க நடலாமா அப்படி சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. பார்ப்போம், முடிஞ்சுனாக்கா செய்வோம், இல்லாட்டினாக்கா இதே மாதிரி தான் அடுத்த வருஷமாக கண்டினியூ பண்ண வேண்டியதான் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த பீன்ஸு இதை வந்துட்டு இன்றைக்கி பறிக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி இல்லைனாக்கா நாளைக்கு பறிச்சுட்டு இந்த கொடியும் அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான், எடுத்து வீச வேண்டியதான் எல்லாத்தையும். இங்கே பாருங்க, ஐயோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம், வின்டரில் வந்துட்டு எல்லாம் மிஸ் பண்ணுவோம். பட் அதுவும் இந்த இங்கே இருக்கிறதுல ஒரு நன்மைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு அழகு என்னன்னாக்கா, அந்த 4 காலம் இருக்குது இல்லையா, நிலுங்க கரெக்டாக சொல்கிறேன் நான், பார்ப்போம். குளிர்காலம், வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம் அப்படி சொல்லிட்டு சரியாக சொல்லிட்டேன். இந்த 4 காலமும் நம்ம கண்கூடாக பார்க்க முடியுங்க. அதுதான் ஒரு அழகு இங்கே வந்துட்டு. நம்ம வந்துட்டு நான் மலேசியாவில் இருக்கிறப்ப இதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. எனக்கு இங்கே வந்து இது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் என்ன காமிக்கிறோன்னு நினச்சேன், இங்கே பாருங்கள், கிரேப்ஸு அது அப்படியே தான் இருக்குது, இன்னும் பெருசாகாமல். வேறு அங்கே நிறைய இருக்குதுங்க, அங்கே உள்ளுக்கெல்லாம் இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்க, இன்னும் நிறைய இருக்குது, அந்த சைட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கசப்பாக இருக்குது. அன்றைக்கி ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப கசப்பாக இருக்குது. இந்த செடிங்களை நம்ம ஒன்றுமே வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம ஒன்றும் பாய்க்க முடியாது. அதனால தான் எல்லாத்தையும் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சோளம் போட்டிருந்தேன் இல்லையா, இங்கே பாருங்கள் தெரியுறதா, 1 இது குட்டியாக ஒன்று இருக்குது, 2 அப்புறம் இன்னும் குட்டியாக இருக்குது பாருங்கள், இது இன்னும் குட்டியாக இருக்குது. 3 இது 3 தாங்க வந்திருக்கு இந்த வாட்டி. நான் நினைக்கிறேன் சின்னது பாசி வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடம் வந்துட்டு நிறைய வேணும் இல்லையா அதுக்கு, அதே மாதிரி உரமும் நிறைய வேணும் இந்த மாதிரி இருந்ததுனாக்கா. ஆனால் சந்தோஷம்தான், இந்த செடியை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த பூவெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊருக்காரங்க என்ன செய்வாங்கனாக்கா, பாப்கார்ன் அப்படி பாப்கார்ன் புல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, அந்த நம்ம பாப் பண்ணுறோம் இல்லையா பாப்கார்ன் சட்டியில், அது வந்துட்டு என்ன செய்வாங்க, அதை வாங்கிட்டு வந்து நிறைய போட்டு ஒரு பாசில் போட்டு வச்சுருவாங்க. அது பாட்டுக்கு புல் மாதிரி வளர்ந்து வரும், ஆனால் பெருசாக வராது. ஒரு ஒரு நினைக்கிறேன் ஒரு 30-50 சென்டிமீட்டர் ஹைட்டில் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பந்து மாதிரி இருக்குங்க அது பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். அது பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க அந்த மாதிரி சொல்கிறது சும்மா ஒரு என்ன அந்த வேறுபாடுக்காகன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி நம்ம நட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி சோளத்தை வந்துட்டு அவங்க அழகாக சோளம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க, மைஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிறைய பாப்கார்ன், அதாவது சோள விதைகள் போட்டு நெட்டு வச்சதை வந்துட்டு பாப்கார்ன் கிராஸ் அப்படின்வாங்க, அதாவது பாப்கார்ன் புல் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்கள், வேறு என்ன சொல்லணும், இந்த பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ இதெல்லாம் பாருங்கள், நம்ம மிஸ் பண்ணுவோம்.
இன்னும் கொஞ்சம் நாள் ஆணுச்சுனாக்கா அதை வின்டரில் எல்லாம் மிஸ் பண்ணுவோம். இதிலேருந்து விதை எடுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரொம்ப பேர் விதை எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. நான் அது செஞ்சதில்லை. என்ன சொல்லுவாங்கனாக்கா, அதை காய விட்டுட்டு அதிலேருந்து விதைகள் எடுத்து நம்ம பாவிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. அதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ நேரம் இல்லைங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வாரம் நல்ல வெதர் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஓட்டமுக்கு, அதாவது இலையுதிர் காலத்துக்கு தகுந்த போல் கொஞ்சம் செடிங்களை நட்டுட்டு, அதே மாதிரி குளிர்காலத்துக்கு தகுந்த போல் என்ன செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதாவது லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா குளிர் ஆகிடுச்சுனாக்கா வெளியே வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது நம்மளால். நான் அவ்வளோ சில்லுன்னா இருக்கும். இப்போயே வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ +9, 10 அந்த மாதிரி இருக்குது காலையில் நம்ம பார்த்தோம்னாக்கா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு 16, 15 அந்த மாதிரி அவ்வளோ ஒரு டெம்பரேச்சர் அவ்வளோதான் இருக்குது. வேறு என்னங்க சொல்லணும்? ஐயோ நிறைய வேலை இருக்குதுங்க. ஐயோ எப்படி ஒட்டியாக செய்கிறது அப்படி சொல்லிட்டு தெரியல. முன்னையாவது மகன் இருந்தார் கூட, அவரெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு எனக்கு. இப்போ நம்மளே சொந்தமாக செஞ்சுக்கணும். பாருங்கள், இதெல்லாம் கிளியர் பண்ணணும். இங்கேருந்து ரீசைக்கிள் பண்ணுற இடத்துல போய் போடணுங்க எல்லாத்தையும். இந்த இந்த கிளையெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு என்ன கிளைனாக்கா, இது ப்ளம் இருக்கு இல்லையா, அது அந்த அந்த மரத்தையும் அப்படியெல்லாம் வெட்டி போட்டேன் நான். அதில் உள்ள கிளைகள் தான் இதெல்லாம். இதை வந்துட்டு குட்டி குட்டியாக வெட்டி ஒரு சாக்கு பையில் போட்டு எடுத்து ரீசைக்கிள் பண்ணுற இடத்துல போடணும். இல்லாட்டினாக்கா எங்கிட்ட அந்த ஒரு மிஷின் ஒன்று இருக்குது, அதில் போட்டு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ண வேண்டியதான். பார்ப்போம் எது நம்மளுக்கு வசதியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. அந்த கிரைண்ட் பண்ணோம்னாக்கா நம்ம அந்த கிளைகள் சின்ன சின்ன குட்டி குட்டியாக வரும். அதை வந்துட்டு நம்ம மரத்துக்கு அடியிலையோ இல்லை செடிங்களுக்கு அடியிலையோ போட்டு உரமாக்கலாம். அது ஒரு 2 வருஷம், ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் போடுச்சுனாக்கா அது உரமாயிடும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு என்னங்க சொல்லணும், உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். அப்புறம் என்ன திரும்ப சொல்லணும்னு நினச்சேன். ஆமாங்க, இதில் முக்கியமானது என்னன்னாக்கா, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்காதீங்க, அதாவது லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் ஷேர் பண்ணுங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாம். சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.